ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஜிடிஓ ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 60. ஸோ வெற்றிகரமாக நம்ம 60th வீடியோக்கு வந்துட்டு ஃபைட்டர்ஸ் ரீசனிங்கை பொறுத்தவரையிலும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஸ்டார்டிங்லேருந்தே என் கூட சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 13லேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2024லேருந்து கேட்டிருந்த கொஷின் பேப்பர். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சால்வ் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போது கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லிடுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒய்க்கான கோட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ நம்மளுக்கு எங்குலேயும் பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, அதுமாதிரி கேண்டிலையும் ஒய் இருக்குது. ஸோ அப்போ எங்குக்கான கோடு பாருங்கள் 257 என்ன இருக்குது 96. ஓகேங்களா? தென் கேண்டிக்கான கோடு பார்த்தீங்கன்னா 49163. ஸோ ரெண்டுத்துல எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். 6 தான் காமனாக இருக்குது. 6 மட்டும் தான் காமனாக இருக்கா, இல்லை 4ம் காமனாக இருக்கா? 9 இருக்குது, 9. ஸோ 6ம் காமனாக இருக்குது, 9ம் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு நம்பர் காமனாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துல எதுன்ட்டு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் பட் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஆப்ஷனில் வெறும்னே 9 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக யோசிக்க தெரிஞ்சாலே போதும். ரீசனிங்கில் நீங்கள் ஃபுல் மார்க் ஈஸியாகவே எடுத்துடலாம். மேக்ஸ் அளவுக்கு இது கஷ்டமாக இருக்காது. அண்டு இதில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க நம்மளுக்கு தெரியாது. பட் உங்களுக்கு அந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அப்ரோச் பண்ணி ஃபுல் மார்க் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ செகண்ட் கொஷின் பார்த்துலாம். இப்போ இந்த கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேஷன் எதுவும் பண்ணாமல் டேரெக்டாக இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் பொருந்தி ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எனக்கு தெரியுது ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஸோ இப்போ நான் தேர்ட் கொஷின் போயிடுறேன் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஏ என்பவர் பியின் தந்தை. ஸோ ஏ இஸ் த ஃபாதர். ஓகேங்களா? யாருக்கு? பிக்கு போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள். பி என்பவர் சகோதரர். ஓகேங்களா? ஸோ பி வந்து பிரதரா சிக்கு, அதையும் போட்டாச்சு. தென் சி என்பவர் என்னது? டியின் கணவர். ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா கணவர் சொல்லிட்டாங்க. யாருக்கு? டிக்கு. அப்போ டி வந்து ஒய்ஃபாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் டி என்பவர் இயின் சகோதரி. ஸோ இயோட சகோதரியா டி, அதையும் போட்டாச்சு. தென் இ என்பவர் எஃப்பின் தாய். ஸோ எஃப்போட தாயா யார்? இ. ஸோ அதையும் போட்டாச்சு. ஸோ எஃப் என்பவர் ஜியின் மகன். ஓகேங்களா? ஸோ அப்போனா இந்த இ வந்து நம்மளுக்கு மேரிடு. யார் கூடனா? ஜி கூட. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அளவுக்கு இந்த விஷயம் பரவுது. ஓகேங்களா? ஸோ டி என்பது எஃப்வுடன் எவ்வாறு தொடர்புடையது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள். மதரோட பிரதர். ஓகேங்களா? ஸோ மதரோட பிரதர் சிஸ்டர். மதரோட சிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து கொஷின் போயிடலாம். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு எம்லேருந்து எல்லு இப்படி ஆல்டர்னேட்டிவ் லெட்டர்ஸ் பார்த்தா கூட 1 மைனஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1 மைனஸு. ஓகே, 1 மைனஸு. ஸோ ஜேலேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஐ வரும். ஸோ ஐ எங்கே கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஸோ ஃபிஃப்த்து கொஷின் பார்த்துருவோமா? ஓகே, ஸோ 5 நபர்களா வட்ட மேசையில் ஒருவருக்கொருவர் விலக்கி உள்ளார்கள். அப்போனா என்னது? ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர். ஓகேங்களா? எத்தனை பேர்? 5 பேருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். ஆர் என்பவர் பியின் உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார். ஸோ பியோட இமிடியட் லெஃப்ட்டில் நம்மளுக்கு ஆர் இருக்கார். ஆரோட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் எஸ் என்பவர் கியூ மற்றும் ஆருக்கு இடையில் உள்ளார். அதாவது கியூக்கும் ஆருக்கும் நடுவில் யார் இருக்காரு? எஸ் இருக்கார். அப்போ இங்கே கியூ போடலாமா? ஸோ ரிமைனிங் என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்கள். டி தான் இருக்குது. ஸோ டியோட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கியூவின் உடனடியாக இடதுபுறத்தில் யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியூக்கு இமிடியட் ரைட்டில் பாருங்கள். ஸோ அவே ஃப்ரம் த சென்டர்னா இது வந்து லெஃப்ட் சைடாக இருக்குமா? நம்மளுக்கு டி தான் லெஃப்ட்டில் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமாப்பா? 6th கொஷின். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டபிள்யூக்கான கோடு கேட்குறாங்க. நம்மளுக்கு நோஸில் டபிள்யூ இருக்குது. வேறு எதில் டபிள்யூ இருக்குது? வேறு எதுலையும் இல்லை. சப்போஸ் 3 7 6 5 4 இதில் டபிள்யூ இருக்குது, கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ அப்போ மற்ற இதுவும் கேன்சல் அவுட் பண்ணோம். கிண்டோவில் பாருங்கள், நம்மளுக்கு 4 5 3 1 0 இருக்குல்ல. இதில் என்னென்னலாம் கேன்சல் பண்ண விடுவாங்க? 4 4 கேன்சல் பண்ணலாம், 5 5 கேன்சல் பண்ணலாம், 3 3 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 6 7 இதில் தான் ஆன்சர் இருக்குன்னு தெரியுது. தென் அதுக்கப்புறம் ஓஸ்ட் இருக்குல்ல. ஓஸ்ட்டில் பாருங்கள், நம்மளுக்கு
9 இருக்குது, 7 2 4. ஸோ 7 காமனாக இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் 6 தான் இருக்குது. அந்த 6 படி தான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டபிள்யூக்கான கோடாக இருக்க 100% ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்த்துருவோமா? சூப்பர். பி இருக்கா? ஸோ பிக்கு ப்ளஸ் -1 போட்டால் நம்மளுக்கு ஓ வருது, +1 போட்டால் கியூ வருது. அதனால தான் ஓபி போட்டிருக்காங்க. கேக்கும் அதே மாதிரி தான். கே வந்து 11. ஸோ -1 பண்ணால் 10 வரும், நத்திங் பட் ஜே வந்திருக்கா. +1 பண்ணால் 12 வரும், நத்திங் பட் எல். ஸோ நம்மளுக்கு எல் கொடுத்துருக்காங்க. எல்லுக்கு -1 பண்ணுங்க, 11 வரும், நத்திங் பட் கே. ஸோ கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம டைமை சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். ஓகேங்களா? இவ்வளோதான் கஷ்டப்படுறதுலாம் இதில் எதுவுமே கிடையாது. ஈஸியான மெத்தடில் நம்ம அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். STUVW இதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஃபைனல் மட்டும் பாருங்கள். யூக்கு அப்புறம் வி வருது. அப்போ வியில் முடியணும். வியில் முடிகிற மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, செகண்ட் லெட்டர் பாருங்கள். விக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வருது? டபிள்யூ வருதா? அப்போது லாஸ்ட்டு செகண்ட் டபிள்யூ வரணும். அப்படி பார்க்கும்போது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 2 தானே? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. டீக்கு அப்புறம் யூ வரணுமா? யூ கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி டீக்கு அப்புறம் யூ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இப்போ 9th கொஸ்டின் போயிடுவோமா? ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 3 4 5 எல்லாத்தையும் செக் பண்ணுமா? ஸோ இப்போ ஆன்சர் கிடச்சிரும் போல். எது வருதுன்னு பாருங்கள். 4 5 பார்க்கும்போது நம்மளுக்கு 2 3 4 5 1 மட்டும் ஸ்கிப் பண்ணிடணும், மிச்சம் எல்லாத்தையும் பார்க்கணும். RE காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஏ வந்திருக்கு. அப்போ 3 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 10th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு எம் காமனாக இருக்கா? ஓகே, அப்போது ஓக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஓ இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, சரி எஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஓவாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. 11th போயிடுவோமா? ஓகே, இதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். 5லேருந்து 34 வந்திருக்கு. இல்லைனா 4 மைனஸ் பண்ணுறாங்களா? 4 மைனஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆல்டர்னேட்டிவ் நம்பர் தான் போகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 34 38 4 ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 42 வரணும். ஸோ 42 கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. இப்போ 12th பார்த்துருவோமா? ஓகே, 51க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்கப்பா. சூப்பர். 51க்கு ஆப்போசிட்டா? இங்கேயும் 51 இருக்குது, இங்கேயும் 51 இருக்குது. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி வேறு எதனா மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், இருங்க. ஸோ 52க்கு 56 ஆப்போசிட்டு, 53க்கு 54 ஆப்போசிட்டு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 55 இருக்கா? ஸோ 55 தானே இருக்குது, மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அந்த நம்பர் தான் லெஃப்ட்டாக இருக்குது, ரிமைனிங் இருக்குது. அப்போ அதுதான் கண்டிப்பாக ஆப்போசிட்டாக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. யா. ஸோ 13th பார்த்துருவோமா? ஓகே, இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 60 கொடுத்துருக்காங்க, @ இருக்குது, 35 இருக்குது, தென் ஹேஷ்டேக் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 15 × 6 = -65 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ -65 வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு 35. ஓகே, ஸோ என்ன லாஜிக்கு வரலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபைட்டர்ஸ்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் கூட நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 25 வருமா? 25 வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 90 போயிடுதா? ஸோ 90 வருது. அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் போடுங்க. இதில் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், 65 வருதா? சிம்பிள். அதாவது என்னன்னா @ மைனஸு. ஓகேங்களா? இதில் அதுக்கப்புறம் ஹேஷ்டேக்காக அதுக்கும் மைனஸு, அதுக்கப்புறம் ஸ்டாருக்கு மட்டும் இன்ட்டு. இந்த மெத்தடில் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் போட்டு பார்த்தா இங்கே செக் பண்ண ஆன்சர் வந்துடும். 40 இருக்குது, -30, அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு மைனஸ் தான், -6 × 7. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இங்கே 6 42 வருதா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, நம்மளுக்கு என்ன வருது? மைனஸில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் +10 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க, -32. அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது. வெரி ஈஸி தான். ஸோ 90 இருக்கா? ஸோ -10 போடுங்க, நம்மளுக்கு 80 மாறிடும். அதுக்கப்புறமேட்டு திருப்பி ஒரு -6 × 5 -30 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 50 கிடைக்குதா நம்மளுக்கு? ஸோ 50 கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சராக இருக்குது, மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. நான் இப்போது 14th கொஸ்டின் வந்துடுறேன். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஷேடட் ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள்.
நம்மளுக்கு வந்து ஒரு பொசிஷன் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சைடில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் மேலே போயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு அங்கே வரணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அவ்வளோதான்ப்பா. எதனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணிங்கன்னா போதும், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இந்த 15th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். 7 பேர் வடக்கு நோக்கி வரிசையில் உட்காந்துட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லை. எஸ் என்பவர் ஆரின் உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். டி மற்றும் பி என்பவர் யூ. கொஷின் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கா? ஓகேப்பா, இந்த தமிழை விட்டுருங்க. இங்கிலீஷ் மட்டும் இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்து சால்வ் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. 7 people sitting in a row. ஓகேங்களா, எஸ் இஸ் இமிடியட் ரைட் ஆஃப் ஆர். அப்போனா எஸ் வந்து நம்மளுக்கு ஆருக்கு உடனடியாக வலதுபுறத்தில் இருக்காரு, அது புரிஞ்சிருக்கும். தென் அதுக்கப்புறம் பாருங்க, டி மற்றும் பி நெய்பர் ஆஃப் யூ. அதாவது டீக்கு பக்கத்தில் தான், டீக்கும் பிக்கும் பக்கத்தில் தான் யூ இருக்காரு. அதுதான் அதோட மீனிங். ஓகேங்களா, டீக்கும் பிக்கும் இடையில நம்மளுக்கு யூ இருக்காரு. ஓகே, தென் கியூ இஸ் த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆருக்கு இமிடியேட் லெஃப்ட்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கியூ இருக்காரு. ஓகே, இந்த 3 பேரும் ஒன்றா வராங்க. இந்த பாயிண்ட்டை நமக்கு புரிஞ்சுது. கியூ இஸ் த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஆர் அண்ட் ஆல்சோ செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைனு. ஓகே, இப்போ இது ஃபர்ஸ்ட் எண்ட்னு வச்சுங்களேன். செகண்ட் லைனில் நம்ம கியூ இருக்காரு. தேர்டில் 6, அதுக்கப்புறம் எஸ். இப்போ 4 பேர் ஆயிடுச்சா, 5, 6, 7. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 3 பேர் இங்கே தான் போட்டோம்னா டியூபி. பிகாஸ் அந்த 3 பேர் எங்கே தானே இருக்காங்க. 3 பேர் வர்ற மாதிரி இங்கே இந்த 3 ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால அந்த மாதிரி நான் போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் பி இஸ் த ரைட் மோஸ்டா. பி ரைட் மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஹூ இஸ் த செகண்ட், ஹூ இஸ் த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஸ். எஸ்க்கு இமிடியட் லெஃப்ட்ல யாருன்னு கேட்குறாங்க. எஸ் 6 தான் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 17th கொஸ்டின். இதில் ஒரு இமேஜ் இருக்குது, இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, நெக்ஸ்ட் 5 வரணும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதில் எதுவும் கிடையாது. நவ் ஐ சால்வ் த 17th கொஸ்டின். ஏன்னா கொடுக்கப்பட்ட 2 எண்களில் ஒன்றோடு ஒன்று மாற்றினால் பின்வரும் சமன்பாட்டில் எது சரியாக இருக்கும்? 5, 9 மட்டும் மாற்றுறாங்க. ஸோ 5, 9 மாத்திரம் இங்கே ஆன்சர் வருமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துருவோமா? செக் பண்ணிடலாம். 9 + 5 இன்ட்டு இது ப்ளஸ்ஸுப்பா, 5 × 2 - 3 = 18. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 10 வருது. 19 - 3 16 தான் வருது. பட் 18 கொடுத்துருக்காங்க, தப்பு தான். தென் செகண்ட் பார்த்துடலாம். 9 இருக்குது, மைனஸா 5 + 6 = 10. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் +1 வருது. ஆட் பண்ணுங்கள், 10 வருது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம 18th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். நியூயார்க்கு நம்மளுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சிட்னிக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க்குன்றது ஒரு நகரம், சிட்டி. அதே மாதிரி சிட்னி வந்து ஒரு சிட்டி. எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. 19 பார்த்துருவோமா? ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் டிஃபரன்ஸ் எடுத்து தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. 15 ஆட் பண்ணுறாங்களா? இங்கேயும் பாருங்கள் 15 தான் ஆட் பண்ணுறாங்க, இங்கேயும் 15 தான். ஸோ 15 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 80 வருதா? அப்போது 180 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கடைசி கொஸ்டின்ஸ் லாக் சம் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஆல் ரெட்ஸ் ஆர் க்ரீனுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் ரெட்ஸ் ஆர் க்ரீனு. தென் சம் பிங்க்ஸ் ஆர் க்ரீனு போட்டாச்சு. அவ்வளோதானா? வெரி சிம்பிள். ஓகே, சம் பிங்க்ஸ் ஆர் நாட் ரெட்டுன்னு சொல்கிறாங்க. பிங்க் எங்கே இருக்குது? அதுக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணுமா? ஃபஸ்ட்டு இது வந்து ரெட்டு, தென் இது வந்து க்ரீனு, இது வந்து நம்மளுக்கு பிங்க்கு. ஓகேங்களா, சம் பிங்க்ஸ் ஆர் நாட் ரெட்டு. பிங்க்குக்கும் ரெட்டுக்குமே சம்மந்தமே இல்லை, இது தப்பு தான். தென் ஆல் க்ரீன்ஸ் ஆர் ரெட்டு. ஆல் க்ரீன்ஸ் ஆர் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ரெட்டு சொல்ல முடியாது. ஆல் ரெட்ஸ் ஆர் க்ரீன் சொல்லலாம், இதுவும் தப்பு தான். தென் சம் க்ரீன்ஸ் ஆர் ரெட்டு, இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்கிறது ஃபைட்டர்ஸ், ஒன்லி கன்க்ளூஷன் 3யா எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு வந்து 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் அவ்வளோதான். 20க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸில் எதனா தப்பு இருக்குன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த கொஸ்டின் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்த கொஸ்டினையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். ஓகேங்களா, நத்திங் டு வரி அபவுட் தட். வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மற்ற கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண, அதாவது மேக்ஸுக்கு சால்வ் பண்ணால் உங்களுக்கு டைம் நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ கீப் இட் இன் மைண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.